பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கின தேவாதி தேவனுக்கும், என் அன்போடு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கின நம்முடைய இளைஞருக்கு பொதுச் செயலர் மறைந்த ஜாஷ்வா நிறுவன ஐயா அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தாக்குகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு தபசு நாட்களுக்குள்ளாக, ஒரு தவக்காலத்துக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த நாட்களிலே ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கவும், இந்த 40 நாட்கள் அவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கவும், இந்த 40 நாட்கள் முற்றிலுமாக அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நம்முடைய கணபுரத்தை பேரறிஞர் மூலியமாக நம்ம நாளில் நின்று வழங்கப்பட்ட தலைப்பு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பினோரை குணமாக்கும் கிறிஸ்துவின் காயம். The wounds of Christ that heals faith. நம்பினோரை குணமாக்கும் கிறிஸ்துவின் காயம். காயம் என்று பார்ப்போம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே அதை wounds என்று சொல்லுவாங்க. இதை நீங்கள் கிரேக்க மொழியில் கிரீக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாவி என்று சொல்வார்கள். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அநேக வித சுகங்களை, சுகபல ஜீவனை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளுக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அறிவுரை பகுதி பரிசுத்த லூக்கா என்பவரின் நற்செய்தி பகுதி 7ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 வசனங்கள் வரை இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தம்முடைய ஜனங்களுக்காக கேட்கும்படி சொல்லி கொடுத்த பின்பு கப்பர்நாகுக்கு போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் அவர் அங்கு கப்பர்நாகுக்கு போகிறாரோ அங்கே ஒரு சுகம் கிடைக்கும், அங்கே ஒரு விடுதலை நிகழ்வு ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் வாசி கேட்ட இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ பகுதியில் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நாகுக்கு போகிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு கப்பர்நாகுக்கு போகின்றார். அங்கு போகிற போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒருவர் மிகவும் ஒரு வியாதிப்பட்டு மறிக்கும் சூழ்நிலையிலே இருக்கின்றார். அப்ப அந்த செஞ்சுரியன் மேன் 100க்கு அதிபதி அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கிருந்த யூத மூப்பரை அழைத்து, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை என்னுடைய அந்த வீட்டுக்குள் நீங்கள் அழைத்து வாருங்கள், அவருக்கு முன்பாக நிற்பது கூட நான் பார்த்தது கிடையாது, அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவார் என்று சொன்னார், என்னுடைய வேலைக்காரன் அவர் குணமாவார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அருமையானவர்களே, இந்த தபக்காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய அந்த வார்த்தைகளிலே நாம் விசுவாசம் வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வார்த்தைகளிலே நாம் நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த மரணத்தை, அவருடைய மரணத்தை சந்திக்க அவர் அங்கு எருசலேமுக்கு போகிற சூழலை நாம் பார்க்கின்றோம். அவருடைய காயத்தின் மூலியமாக அநேக மக்கள் விடுதலையை மீட்பும் அடைந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 100க்கு அதிபதியுடைய அந்த வேலைக்காரன் அவர் குணமாக வேண்டும் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதியுடைய அந்த விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த பகுதி மூலியமாக நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்ப்பீங்க என்று சொன்னால், அங்கே சொல்கின்றார், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவார், குணமாவார், அவர் விடுதலை ஆவார் என்று சொல்லி அங்கே 100க்கு அதிபதி அவருடைய வார்த்தைகளிலே விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய காயம், அவருக்கு ஏற்பட்ட அந்த காயத்தின் மூலியமாக யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ நம்பினோருக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை ஏற்பட்டது.
நம்பினோருக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சுகத்தை வழங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியில் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் மூன்று விதமான காரியங்கள் மூலியமாக மிகவும் சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால், நூற்றுக்கு அதிபதி நம்பிக்கையோடு வந்தார். அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கக்கூடிய விசுவாசம் என்று பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் ஒரு ரோம ஒரு ராணுவ ஒரு அதிகாரி இருந்தபோது கூட ஆண்டவரை சந்திக்க அவர் பயந்ததான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அவருக்குள்ளாக இருந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம். எப்படியாவது அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னார்னா, என்னுடைய வேலைக்காரன் அவன் குணமாவான் என்று சொல்லி தன் கீழ் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த வேலையாளர்கள் மிகுந்த ஒரு அன்புள்ளவராக அந்த நூற்றுக்கு அதிபதி காணப்பட்டார். அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னார், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரர் குணமாவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்று இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நாட்களிலே, இந்த தனுசு நாட்களிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவை. இரண்டாவது காரியம் பார்க்கணும் என்று சொன்னால், நூற்றுக்கு அதிபதி வேண்டி நின்றார். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வேலைக்காரர் குணமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டி நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு மனிதநேயமற்ற இந்த உலகத்துல ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு நபராக இன்றைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கின்றார். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகம் மிகவும் ஒரு பொல்லாங்கான உலகமாக இருக்கிறது. அடுத்த நபர்கள் மேல, அடுத்த மக்கள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மக்களாக, ஒரு அடுத்த மக்கள் மேல ஒரு அக்கறை இல்லாத ஒரு நபர்களாக தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, நீ கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இந்த தவக்காலத்திலே நீங்கள் மனிதநேயம் உள்ள மக்களாக நீங்கள் வாழ வேண்டும். அடுத்தவர்கள் நலன் மேல அக்கறை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் செய்தியை நமக்கு வழங்குகின்றார். எனவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஏறக்கூடிய நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும். இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை நோக்கி அவருக்கு வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். நாம் திருமறையில் பார்க்கின்றோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான அநேக விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வழங்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார். இப்போ எல்லாம் பார்த்து முடித்த பின்புதான் அந்த லூக்கா 7:8 ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், இஸ்ரவேலுக்குள்ளே இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம் எல்லாம் இருக்கும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லாத, யூத மக்களுக்கு இல்லாத அந்த விசுவாசத்தை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நபர்கள் பார்க்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய தன்மை. அவருக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலையும் அற்புதத்தையும் ஏற்பட்ட அந்த காயத்திற்கு நல்ல ஒரு மருந்தை வழங்கக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் இருக்கின்றார். மூன்றாவது காரியம் பார்த்தோம் என்று சொன்னால், நூற்றுக்கு அதிபதி பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு வந்தார். அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் என்னுடைய வேலைக்காரன் குணமாக வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டினார். அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப, அவர் விசுவாசத்துக்கு ஏற்ப அங்க அவருடைய வேலைக்காரனுக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்ட நபராக அந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த 7:10 பார்த்து பார்க்க சொன்னால், அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு வந்தபோது வேலைக்காரன் சுகமானதை கண்டார்கள். அப்ப என்ன ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் அவங்க வீட்டுக்கு கூட போவாங்க. யூத கூப்பர மூலமாக அவர்கள் நூற்றுக்கு அதிபதியை பற்றி அவங்க சொல்றாங்க. அப்ப அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அவருடைய வார்த்தையினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சுகம் உண்டாகிறது. அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு வந்தவுடனே வேலைக்காரன் குணமானான், விடுதலையானான் சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக இருக்கின்றார். இந்த தவக்காலத்திலே என்னுடைய வாழ்க்கை ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையாக மாற விடுதலையாக ஒரு இருக்கின்றார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும், ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்நாட்களிலே ஆண்டவரை நாம் நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுதான்
நம்பினோரை குணமாக்கும் கிறிஸ்துவின் காயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தவக்காலங்கள்ல, இந்த தபசு நாட்களில் ஒரு நம்பிக்கை வழங்கக்கூடிய ஒரு காயமாக இருக்கிறது. அந்த வேலைக்காரர் யார், அவருடைய முகம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி என்று சொல்லி கொஞ்சம் கூட ஆண்டவர் பார்க்காம, முகத்தை கூட பார்க்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை வழங்குகின்றார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எனவே இந்த நாட்களிலே தவக்காலத்திலே அந்த செஞ்சுரியன் மேன் அழைக்கப்படக்கூடிய நூற்றுக்கு அதிபதியை போல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலுக்கு அவருடைய காயம் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்கும். இயேசுவின் காயம் மூலமாக நான் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். எனவே இந்த சிந்தைகளோடு இந்த தவக்காலத்துக்குள்ளாக நாம் பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் காயம் மூலமாக அந்த ஒரு விடுதலையை அந்த வேலைக்காரன் பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய பெயர் என்ன பெயர் கூட என்று சொல்லி ஒரு பெயர் கூட நமக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக, ஆண்டவரிடத்தில் வந்த அந்த விசுவாச நிமித்தமாக, நம்பிக்கை நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு விடுதலையை அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரர் பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட அந்த விசுவாசத்திலே நாம் பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாமும் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு வரணும். அவருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்ளவும், அவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் பாவ மன்னிப்பையும் பரலோக பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற சிந்தையோடு நாம் கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் எதிர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக. ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாத கர்த்தரே, இந்த அருமையான இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே இந்த 3வது நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நம்பினோரை குணமாக்கும் கிறிஸ்துவின் காயம் என்ற ஆண்டவரே சத்தியத்தின் கீழே ஒரு வார்த்தை இப்போது நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரர் ஆண்டவரே சுகமடைந்தது போல, அவருடைய முகத்தை பார்க்காமல் ஆண்டவரே வார்த்தையினாலே அவர் சுகம் பெற்றது போல இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே சுகம் அளிக்க, விடுதலை அளிக்க, எங்கள் காயங்களுக்கு உங்களுடைய காயத்தின் மூலியமாக மருந்தளிக்க ஆண்டவர் இருக்கின்றார், இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாங்கள் செலுத்துகின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தவக்காலம் முழுவதுமாக உங்களுடைய இறை பிரசன்னம் கர்த்தாவே எங்கள் அனைவரோடு இருந்து எங்களை வழிநடத்தி செலுத்துகின்றோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி பலப்படுத்தும். ஆண்டவரும் சிலுவை நாயகமாக்கி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் ஐக்கியமும் அரவணைப்பும் சமாதானம் நம் அனைவரோடும் இந்த தவக்காலங்கள் முழுவதுமாக நம்மை வழிநடத்திய ஆசீர்வதி கிருபை பாராட்டமாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாய், கிறிஸ்துவே கிருபையாய், சுவாமி கிருபையாய். ஆமென். பரம ஸ்தோத்திரம். God bless you.